கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம். சங்கீதம் 89ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிக்கலாம். சங்கீதம் 89:21. என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த மாதிரி ஆண்டவரே, இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, எங்களை ரட்சிப்பேன், ஆசீர்வாதத்தினால எங்களை ரட்சிப்பேன் என்றும், பயப்படாதே என்றும், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதத்துல முதல் தேதியில இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்துக்காக நீ என்னோடு பேசும் என்று ஆண்டவரத்தில் நான் கேட்கிற போது ஆண்டவர் இந்த வார்த்தையோடு என்னோடு பேசினார். அதான் என் கை அவனோடுங்கிற இடத்துல என்ன செய்யணும்? என்னோடு. நான் சொல்லுவேன் உன்னோடு. அவருடைய கை இந்த மாசம் இந்த நாள்ல என்ன செய்ய போதான்? என்னோட உறுதியா இருக்கும். எப்படியா இருக்குமா? உறுதியா இருக்கும். சும்மா சாதாரணமா இருக்கும். உறுதியாய் அவர் கை என்னோட எப்படியா இருக்கும்? உறுதியா இருக்கும். என் புயம் அவனை பலப்படுது. என் புயம்னா இப்ப இதுல யாரை குறிக்குது? கர்த்தரை குறிக்குது. அவருடைய புயம் நம்மளை என்ன செய்யும்? இந்த மாதம் பலப்படுத்துகிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல இருந்து வருஷம் முடிகிற வரைக்கும் அவர் கை நம்மளோட உறுதியா இருக்கும். அவருடைய புயம் நம்மளை என்ன செய்யப்படுது? பலப்படுத்த போகுது. நம்மளை பலப்படுத்திக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளை பலப்படுத்த முடியாம போயிடலாம். கூட நான் பக்க பலமா இருக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் கூட என்ன செஞ்சிடலாம்? விலகி போயிடலாம். ஆனா வாக்கு தத்தம் பண்ண கர்த்தர் உண்மையுள்ளவர். அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். மனுஷன் வேணா அந்த வார்த்தையை என்ன செஞ்சிடலாம்? மறந்து போயிடலாம். மனுஷன் அந்த வார்த்தையை என்ன செஞ்சிடலாம்? மறந்து போயிடலாம். ஆனா கர்த்தர் தம்முடைய வார்த்தையில ஒரு நாளும் மாறாதவராயிருப்பார், மறக்காதவராயிருப்பார். அதனால இந்த நாள்ல நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுறார். என் கை உன் கூட எப்படியா இருக்கும்? உறுதியா இருக்கும். உறுதியா இருக்கும். என் புயம் உன்னை என்ன செய்யும்? என்னென்ன காரியத்துல உன்னைய பலவீனமா இருக்கிறன்னு நீ நினைத்து வேதனைப்படுகிறியோ அந்த காரியத்துல இந்த நாள்ல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து அவருடைய புயம் உன்னை பலப்படுத்துகிறத நீ என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். யோசேப்பு அந்த ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை எப்படியாய் போட்டிருக்கிறது? சோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. 24வது வசனம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அதுக்கு முந்தின வசனம் போட்டிருக்கு, வில் வீரர் அவனை மனமடிமாக்கினார்கள், அவன் மேல் எய்து அவனை. இந்த உலகத்துல நம்மளை மனமடிவாக்குகிறதுக்கு மனுஷர்களையும் பிசாசு தூண்டி விடுவான், பிசாசும் செய்வான். எப்படியாயும் நம்ம என்ன செய்யணும்? மனம் அடிவாகணும். அதனாலதான் ஆண்டு சொல்கிறாரு, என் ஜனங்களை என் ஜெப வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவங்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன் இருக்கிறார். இந்த மகிழ்ச்சி எங்கேயுமே இருக்காது. சந்தோஷம் வேணா கிடைக்கும், காசு கொடுத்தா சந்தோஷம் வரும். உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்துல என்ன செஞ்சிடும்? சந்தோஷத்தை கொடுப்பான். அது உலகத்துல பாக்குறதுல இருந்து வர்ற சந்தோஷம். ஆனா மகிழ்ச்சி உள்ளத்துக்குள்ள இருந்து வர்றது. அவர் அந்த உள்ளத்துக்குள்ள உண்டாகிற மகிழ்ச்சிய தேவன் தம்முடைய ஆலயத்துல, தம்முடைய வீட்டுல, ஜெப வீட்டுல வச்சிருக்கிறார். என் ஜெப வீட்டுக்கு அவர்களை என்ன செய்வேன்? அழைத்து வந்து அவர்களை என்ன செய்வாரா? மகிழ பண்ணுவார். மகிழ பண்ணுவார்னு சொல்றாரு. அவருடைய புயம். சோத்திரம். இப்ப நம்ம பார்க்கலாம் அவருடைய புயங்கள் எப்படி போட்டிருக்குதுன்னா, அதே சங்கீதத்துல 89ஆம் சங்கீதத்துல அவரை எப்படி அவருடைய புயம் நம்மளை பலப்படுத்துதுன்னு, அவருடைய கரம் எப்படி நம்மகிட்ட உறுதியா இருக்குதுங்கிறதுக்கு இதே சங்கீதம் 89 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
சங்கீதம் 89:10 ஒருத்தர் வாசிங்க. நீ ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர், உமது வல்லமையான பயத்தினால். ஆமேன், அல்லேலூயா. அவருடைய புயம் என்ன செய்ய போகுது? நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை சிதறடிக்க போகுது. நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள், பல விதங்கள்ல சத்துருக்கள் வருவாங்க. இன்னும் சொல்ல போனா வேதம் சொல்றது உன் வீட்டாரே சத்துருக்கள்னு போட்டிருக்கு. அப்படித்தானே போடுறது? உன் வீட்டாரே, உன் வீட்டாரே சத்துருக்கள்னு சொல்லப்படுறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல என்ன செஞ்சிரு, நொறுக்கு. நான் போன வாரத்திலேயே உங்களோட பேசின அந்த வார்த்தையை கொடுத்து, இந்த ராகாப்புங்கிறது எதை குறிக்கிறது? எகிப்து தேசத்தை குறிக்கிறது. ராகாப்புங்கிறது எதை குறிக்கிறது? எகிப்து தேசத்தை. இந்த எகிப்து தேசத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? வெட்டுண்ட ஒருவனை போல என்ன செஞ்சாராம்? நொறுக்குனாராம். ஏன்? எகிப்துங்கிறது உலகத்தையும் குறிக்கிறது. உலகம் நம்மளை பகைக்குது, உலகம் நம்மளை சிறுமைப்படுத்துது, இந்த உலகம் நம்மளை ஏமாத்துது. அன்னைக்கு எகிப்து அந்த ஜனங்களை என்ன செஞ்சிச்சு? வஞ்சித்தது, அவங்கள பெருமூச்சு விட வைத்தது. எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சிச்சான்? பெருமூச்சு விட வச்சிச்சு. அவங்க எகிப்தியர் பார்வோன் ராஜா அவங்களை ரொம்பவும் நெருக்கணும், அவங்கள ஒடுக்கினான். அவங்க வளரக்கூடாதபடி என்னென்ன உபாயமோ அத்தனை உபாயத்தை அவன் செய்தான். அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பார்வோன், அந்த நாள்ல பார்வோன் அவன் பெரிய கடவுளுக்கு சமமா அன்னைக்கு எகிப்தியர் நினைச்சாங்க. பார்வோன தெய்வத்துக்கு சமமா நினைச்சாங்க, பயப்படுவாங்க. இஸ்ரவேல உங்க அடிமையை போனவங்க என்ன செய்ய முடியும்? பார்வோன் அவளுக்கு விரோதமா எழும்புகிறான். அவன் சொல்றான், அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு கூலியை கொடுக்காதீங்கன்றான். சரியா வேலை செங்கெல்லாம் கரெக்டா எண்ணிக்கை கொடு, இல்லைன்னா அவங்களை என்ன செய்யுங்க, அடிங்கன்றான். ஐயோ, பணமும் கூலியும் கொடுக்க மாட்டேங்கிறான், நம்மளை அடிக்கிறாங்களே இந்த தலைவர்கள் அப்படின்ட்டு நேரா ராஜா கிட்ட போய் சொன்னா, அவன் என்ன சொல்றான்? நான் தான் சொல்லியிருக்கிறேன்றான். எங்க இருந்து உங்களுக்கு என்ன செய்யல? நியாயம் வரல. அவங்க அழுகையின் பெருமூச்சா இருந்துச்சு. யாத்திரை முதல்ல வாசிக்கிறோம், அவளுடைய பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டேன், என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்டேன். நம்ம நினைக்கிறோம், என் கஷ்டத்தை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, நான் படுற உபத்திரம் எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம புலம்புவோம். ஆனா வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அப்படி அழுத்தமா சொல்றார். என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை என்ன செஞ்சாராம்? பார்க்கவே பார்த்தேன். விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கேட்டேன். அவன் ஆள் எங்க இருக்கிறார்? தூரமாவா இருக்கிறாரு? மூச்சு விடுறத கேட்கிற இடத்துல அவர் இருக்கிறார், பக்கமா இருக்கிறார். நம்ம பெருமூச்சு விடுறத, விசும்புற சத்தத்தை அவர் கேட்கிற தேவன். அதை கேட்டுதான் அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த எகிப்து தேசத்தை பூரா கர்த்தர் நொறுக்குனார். 10 வாதைகளை கொண்டு என்ன செஞ்சாரு? நொறுக்குனார். அதை போல ஒரு அற்புதத்தை வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு அற்புதம் இருக்கு, ஆனா 10 வாதைகளினால அதை என்ன செஞ்சாரு? எகிப்தியரை வாதித்தாருன்னு பார்க்கணும். அவங்க இருக்கிற இடமே இருடா போச்சு, உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாது. அது எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க இருக்கிற இடம் பூரா தவளை நிரப்பிடுச்சு, நாத்தம் தாங்க முடியல, சாப்பிட முடியல. சரி, அப்புறம் அவங்க குடிக்கிற தண்ணியை போல என்ன செஞ்சாரு? ரத்தமா மாறிட்டா. ரத்தமா தாக்கத்தை தீர்க்க முடியாது. பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான நெருக்கம் உலகம் கொடுத்துச்சு, அது எகிப்து கொடுத்துச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருடைய புயம் ஏன் செஞ்சான்? சத்துருக்களை சிதறடித்தது. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் கவனித்து கொண்டேதான் இருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். உங்களுக்கு விரோதமா எழும்பு இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் செய்வாரா? சிதறடிப்பார். அவருடைய புயம் என்ன செய்ய போகுது? என் புயம் உங்களை இருக்கும், உறுதியா இருக்குன்னு சொன்னாரு. அது என்ன எதுக்காக சொல்றாருன்னா, நமக்கு விரோதமா எழும்பி வருகிற சத்துரு தரித்திரத்தை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான்,
ஒரு கூட்ட ஜனங்களை நமக்கு விரோதமா என்ன செய்வான்? எழும்புவான். நமக்கு விரோதமான பொய்யான வார்த்தைகளை என்ன செய்வான்? நம்ப பண்ணுவான். அநேகத்தை சொல்லி நம்ப பண்ணுவான். நம்மளை பலவிதமான ஒரு நெருக்கம், ஒடுக்கமெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அதிபதியின் மூலமா பிசாசு செய்வான். அதெல்லாம் கவனிக்கிற கர்த்தர் சொல்றாரு, சோத்திரம். இந்த 21வது வசனத்தை சொன்ன மாதிரி, என் கை அவனோடு எப்படியா இருக்கும்? உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை என்ன செய்யும்? பலப்படுத்தும். அந்த புயம் தான் இந்த 10வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. நம்ம சத்துருக்களை சிதறடிக்கும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவாங்க. எத்தனை வழியா போவாங்களா? ஏன் 7 வழியா போவாங்கன்னு அப்படி சொல்றோம்? ஒரு வழியா வர்றவங்க 7 வழியா போவாங்கன்னு ஏன் சொல்றது? இந்த உலகத்தில் இருக்கிற திசைகள் நமக்கு எத்தனை திசைன்னு சொல்லுவாங்க? 4 திசை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4 திசை. ஆனா வடகிழக்கு, வடமேற்கு அப்படிதான் இருக்குது. அப்ப மொத்தம் எத்தனை திசை ஆயிருது? 8 திசை. 4 திசைங்கிறது எத்தனை திசை? அது சைடெல்லாம் 2. இதுக்கும் இது ஒரு திசை, இது இந்த பக்கம் ஒரு திசை. இதுக்கு இடையில ஒரு திசை இருக்குது பாருங்க, குறுக்க. அந்த திசை தான் எத்தனை திசை? 8 திசை. 8 திசைக்கும் புகழ் பரவன்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்ப 8 திசை. அப்ப ஒரு வழியா வர்றான் அப்படின்னா, கர்த்தர் அந்த வழியில நின்னார்னா அவை எதிர்த்து போக முடியாது. மிச்சம் இருக்கிற 7 வழியில தான் ஓடி போவோம். ஒரு வழியில கூட வந்தாலும் என்ன செய்ய முடியாது. அதனாலதான் உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள். எத்தனை வழியா போவாங்களா? 7 வழியா சிதறி போவாங்கன்னு போட்டு. அப்ப கர்த்தருடைய போயம் சத்துருக்களை சிதறடிக்கும். அல்லேலூயா. 2வது பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அப்ப இந்த 10வது வசனத்துல என்ன சொல்றான்னா, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் தமது புயத்தினால் என்ன செய்வாரா? அரசாளுவார். ஆண்டவர் அவருடைய பயத்தினால இந்த மாதத்துல நமக்கு முதல் நாள்ல அவர் சொல்ற வார்த்தை, அவர் அரசாளுவார். அநேக ஆண்டவர்மார்கள் நம்ம ஆண்டார்கள். ஒரு இடத்துல போட்டு அநேக ஆண்டவர்மார்கள் என்ன செஞ்சாங்க? நம்மள ஆண்டாங்க. ஆனா அதனால நம்ம ரொம்ப வேதனைப்பட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? இந்த நாள்ல அவருடைய பயத்தினால நம்மளை அரசாள போகிறார். அவருடைய ஆட்சியில தான் நன்மை இருக்கும். அவருடைய ஆட்சியில தான் சமாதானம் இருக்கும். அவர் ஆளுகையில தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். அவருடைய ஆளுகையில தான் நம்முடைய கரம் என்ன செய்யும்? உயர்த்தப்படும். வேற யாரு ஆண்டாலும் அது ஒண்ணும் இல்லை. நன்மை செய்யத போல இருக்குது. ஆனா எல்லாம் நம்ம கிட்ட இருந்தா என்ன செய்யுது? உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கு. சும்மா எல்லாம் இல்லை. அவருடைய புயம், முதல்ல சொன்னேன், அவருடைய புயம் சத்துருக்களை சிதறடிக்கும். 2வது கர்த்தருடைய புயம் நம்ம என்ன செய்யும்? ஆளுக்க செய்யும். அது எப்படி வருவாராம்? கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். சும்மா சாதாரணமா வரமாட்டார். நம்மளை ஆளுகை செய்யறதுக்காக ஆண்டவருடைய புயம் ஆளுகை செய்யும். அவர் பராக்கிரமசாலியாய் வருவார். அவருடைய ஆளுகையில சமாதானம் இருக்கும். கடந்த நாட்கள்ல இந்த உலகம் உங்களை ஆளுகை செஞ்சிருக்கும், அல்லது உங்களுடைய உறவுகள் உங்க மேல ஆளுகை செஞ்சிருப்பாங்க, அல்லது நீங்களே உங்களை மனம் போல என்ன செஞ்சிருப்போம். நம்ம எனக்கு ராஜா நான் தான் சொல்லி நாமளே இருந்திருப்போம். அதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம்? துன்பத்தை கொண்டு வந்திருக்குது, தொல்லையை கொண்டாந்து, வறுமையை கொண்டாந்துருக்குது. முன்னேற்றத்துக்கு அதுதான் பெரிய தடையா இருந்திருக்குது. அதனாலதான் ஆளு சொல்றாரு,
உன் நினைவு என் நினைவு இல்லை, உன் வழி என் வழி இல்லை. என் நினைவு உன் நினைவை விட பெருசு, உன் வழியை விட என் வழி உயர்ந்த வழி என்றார். அதனால்தான் அவர் பார்த்தாரு, நம்மளை ஆளுகை செய்கிறவர், அவருடைய புயம் இந்த மாதத்துல நம்ம நினைச்சுக்கணும், என்ன ஆளுகிறவர் அவர் தான். அதனால் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. செம்மையான வழிகளை கர்த்தர் நம்மளை நடத்துவார். எல்லா பொல்லாத வழிகளிலிருந்து நம்மளை விலக்கி காப்பார். அதுதான் அவர் அரசாள்றோம். அவருடைய அரசாட்சியில சமாதானம் இருக்கும். இன்னைக்குதான் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. இதை விட கர்த்தர் வருகையில நம்ம எடுத்துக்கொள்வார். அவர் சீக்கிரமா பூமியில என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். 1000 10,000 தூதர்கள் கூட மேகத்துல இருந்து எக்கால சத்தம் முழங்க கர்த்தர் திரும்பவுமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வருகிற போது மரித்து கிடக்கிற அநேக பரிசுத்தவான்கள் இந்த சத்தத்தை கேட்டு உயிரோட எழும்புவாங்க. பூமியில வாழ்றதுக்காக நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு பாத்தீங்களா, அதே போல. ஆனா பூமியில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவங்க எழுந்திருக்கிற போது இந்த சரீரம் இப்படி இருக்காது, வானத்துல போய் வாழ்றதுக்கு வேண்டியதான ஒரு மேனி, அந்த ஒரு சரீரத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உயிரோடு இருக்கிற நாமும் உடனே நம்முடைய சரீரம் மாறி வானத்துல போய் நம்ம வாழ்றதுக்கு ஏற்ற விதத்துல ஒரு வானத்துக்குரிய மேனியை தரித்துக் கொள்ளும். 1 கொரிந்தியர் 15 நம்ம வாசிக்கிறோம். அந்த வானத்துல அவரோட வாழுகிறதுக்கு ஏற்ற ஒரு சரீரமா நம்முடைய சரீரம் இருக்கும். நீங்க விஞ்ஞானிகள் ராக்கெட்ல மனுஷனை சந்திரமண்டலத்துக்கு அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க. இந்த புவியீர்ப்பு விசைக்கு மேல போன உடனே என்ன ஆயிடும், அவ்வளவுதான். மனுஷன் இறங்கினாக்கி என்ன செய்வான், மிதக்கத்தான் செய்வான். இந்த புவியீர்ப்பு விசைக்கு மேல போயிடுச்சு. பூமியில நம்ம எது போட்டாலும் கீழே ஏன் விழுகுதுன்னா, இந்த பூமியோட ஒரு காந்த சக்தி எல்லாத்தையும் என்ன செஞ்சோம், கீழே இழுக்கும். இந்த சக்தியோட பவர் எங்க முடியுதோ அதை தாண்டிடுச்சுன்னா இந்த பூமி என்ன செய்யாது, இழுக்கிறதுக்கு சக்தி கிடையாது. அப்ப பூமியில அது வானத்தை அந்த வெளியில வண்ட வெளியில எதை போட்டா அது என்னதான் செய்யும், மிதக்கதான் செய்யும். அதுக்காகத்தான் அதுக்கு ஏற்ற ஒரு உரையை தயார் பண்ணி விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, ராக்கெட்ல மனுஷன் அனுப்பும் போது அப்படித்தான் அனுப்புறாங்க. இதெல்லாம் விட கர்த்தர் பெரிய மகிமையான விஞ்ஞானி. விஞ்ஞானிக்கும் பெரிய விஞ்ஞானிக்கு வேண்டிய எல்லா யோசனை அறிவெல்லாம் கொடுத்தவர் அவர் தான். ஞானத்துல சிறந்தவர் கர்த்தர். சரி, 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியா விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. என் நீதி சமீபமா இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். அவருடைய புயத்தின் மேல் எப்படியா இருக்குமா, அவர் நல்ல நீதி செய்யறாருன்னு தெரிஞ்சதுனால எல்லாருடைய நம்பிக்கையும் எதுல இருக்கும், அவருடைய புயத்தின் மேல இருக்கும். இன்னைக்கு யாரு மேலும் என்ன செய்ய முடியல, முழுமையா நம்பிக்கை வைக்க முடியாத நாள்ல இருக்கிறோம். முழுசா யாரு மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியல. ஏன்னா நம்பிக்கை வைக்கவங்க நமக்கு அப்படி சரியான நியாயம் செய்வாங்களான்னு சொல்லி முடியல, நம்ப முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல என் புயம் என்ன செய்யும், என் புயத்தின் மேல என்ன செய்வாங்க, நம்பிக்கை வைப்பாங்க. ஏன்னா என் புயம் ஜனங்கள் என்ன செய்யும், நியாயம் தீர்க்கும். தீர்க்கப்படாத காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு தீர்க்கப்படும். அதுக்காக கர்த்தருடைய புயம் வெளிப்படும். எந்த நியாயம் உங்களுக்கு தீர்க்கப்படாம இருக்குது, பெண்டிங்ல கிடக்கலாம், இல்ல கோர்ட்லயே போய் இன்னும் வாதாடிக்கிட்டே இருக்கலாம்.
அன்றைக்கு கோர்ட்டுக்கே போகல, நான் போய் ஜெயிக்கலாம் முடியாதுன்னு நீங்க மனசுக்குள்ளேயே வெந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய புயம் நமக்கு இன்னைக்கு என்ன செய்யறது? புயம் வெளிப்படுது. எப்படி படுதுன்னா, உங்களுக்கு நியாயம் செய்ய முடியாத கர்த்தருடைய புயம். அந்த புயத்து மேல உங்களுக்கு என்ன நல்ல உறுதியான நம்பிக்கை உண்டாகும்படி செய்வார். அதே 81 9வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எழும்பு எழும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே நீதான் அல்லவா. இப்ப எழும்பு எழும்பு பலன்கள், கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழுப்பினபடி எழும்பு. அப்படியே அந்த கர்த்தருடைய புயம் என்ன செய்யும்னா, நமக்கு வேண்டிய பலன் கொள்ளும்படியாக செய்யும். நமக்கு பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த புயத்துல பலன் கொள்ளுவீர்கள். உங்கள் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு கர்த்தர் சொல்லிக்கிறார். நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் எப்படியா பூரணமா விளங்கும். அப்ப அவருடைய புயம் நமக்கு என்ன கொடுக்க போகுது? பலன் கொடுக்க போகுது. உங்க பலவீனத்துல ஒரு பலன்